இப்பொழுது நாம் flanged coupling இன் 2D assembly drawing-ஐ உருவாக்குவோம். File, New, Use default template-ஐ uncheck செய்துவிட்டு Drawing select செய்து Drawing name கொடுக்க வேண்டும். Flanged coupling. Flanged coupling drawing. Okay. Use the template in A2 size because it is a bigger size part so that we can draw 1:1. அதாவது நாம் 1:1 ஸ்கேலில் இந்த 2-dimensional drawing-ஐ flanged coupling ஓட 2-dimensional drawing-ஐ உருவாக்க A2 size template-ஐ யூஸ் செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இந்த general view-வில் scale 1:1 ஆக அப்ளை செய்து கொள்ள வேண்டும். ஓகே. லாக் வியூ மூவ்மெண்ட்டை அன்ரிலீஸ் செய்தால் நாம் பிளேஸ்மெண்ட் நமக்கு தகுந்தமாறு உருவாக்கி கொள்ளலாம். ஓகே. இப்பொழுது நாம் டைமென்ஷன் கொடுக்க வேண்டும். ஸ்கேலை ஒரு ஓரமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த வியூவில் நாம் கொடுக்க வேண்டிய டைமென்ஷனை அனெக்டோட் மெனுவிலிருந்து டைமென்ஷன் கிளிக் செய்த பின்பு ரேடியஸ் 100 என்பதை டயமீட்டராக கன்வெர்ட் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த டைமென்ஷனாக நாம் இதை செலக்ட் செய்ய வேண்டும். இதையும் டயமீட்டராக கன்வெர்ட் செய்து கொள்ள வேண்டும். டயமீட்டர் dimensions. ஓகே. அடுத்தபடியாக நட்னுடைய diameter dimension. Nut bolt size. ஓகே. இந்த வியூவில் இந்த கீவேயின் டைமென்ஷனை கொடுக்க வேண்டும். கொடுத்த பின்பு அடுத்ததாக நாம் இதோட சென்டர் பாயிண்ட் செலக்ட் ஆகிறதா என்பதை பார்க்கலாம். சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணுவதற்கு இரண்டு சென்டர் பாயிண்ட் செலக்ட் ஆகிவிட்டதா? ஆகவில்லை. அப்படி என்றால் ஓகே. செலக்ட் இன்ட்ரெஸ்ட், செலக்ட் a midpoint. Okay, then it's not feasible here. Okay. Diametrically it is placed at 140 mm. Okay, this one to the center of this one is 70 mm. Okay. அடுத்ததாக நாம் கொடுக்க வேண்டிய டைமென்ஷன் அனைத்தும் கொடுத்தாகிவிட்டது. இதில் இந்த டைமென்ஷன் ஆனது டயாமீட்டர், அதாவது PCD இந்த
டிராயிங்கில் பிசிடி நாம் 140 கொடுத்திருக்கிறோம். ஓகே, இதில் நான்கு ஹோல்ஸ்கள் உள்ளன. ஓகே, four holes. ஓகே, இந்த டைமென்ஷனல் போதுமானதாக உள்ளது. அடுத்து இந்த வியூவில் நாம் ஷாஃப்டோட டயமீட்டரை கொடுக்கலாம். ஓகே, அவுட்டர் ஃபிளாஞ்ச் சைஸை கொடுக்கலாம். இவை அனைத்தும் டயாமீட்டர். இந்த வியூவில் கீயினுடைய டைமென்ஷனை கொடுக்கலாம். கீயினுடைய ஹைட்டை காண்பிக்கலாம். கீ அசம்பிள் ஆன பிறகு ஓகே, இந்த டைமென்ஷனை கொடுக்கலாம். ஓகே, இந்த டைமென்ஷன் எவ்வளவு என்பதையும் காண்பிக்கலாம். இந்த டைமென்ஷன் எவ்வளவு என்பதையும், இதெல்லாம் பார்ட்டோட டைமென்ஷன் இருந்தாலும் இதில் மென்ஷன் பண்ணி கொள்வது சிறந்தது. ஓவரால் டைமென்ஷன் அந்த ஹைட், இதுவும் டயாமீட்டர். ஓகே, அடுத்ததாக நட் அசம்பிள் ஆகியுள்ளது. இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் கொடுக்க வேண்டும். இதுதான் அசம்பிளி டைமென்ஷன். அசம்பிளி டைமென்ஷன் 44. ஓகே, இந்த டைமென்ஷன் தேவைப்படாது. அடுத்ததாக நாம் இந்த கீயோட பொசிஷனை, அவுட்டர் டைமென்ஷனை ஓகே, கீ டு கீ ஓவரால் டைமென்ஷன் கொடுத்துக் கொள்வோம். ஓகே, இப்போ அசம்பிளி கண்டிஷனில் என்னென்ன டைமென்ஷன் தேவைப்படுகிறது, ஷாஃப்ட் எதுவரை அசம்பிள் ஆகியுள்ளது, அதனுடைய கேப் எவ்வளவு என்பதை நாம் ஷாஃப்ட் டைமென்ஷன் எட்ஜ் டு எட்ஜ் கொடுத்தால் அசம்பிள்டு கண்டிஷனில் ஓவரால் டைமென்ஷன் எவ்வளவு வரும் என்பதை ஃபிக்ஸ் செய்யலாம். இந்த கேப்பையும் நாம் டைமென்ஷனில் மென்ஷன் பண்ணுவது சென்டர் பாயிண்டிலிருந்து 4 mm 4 mm என்று செய்யும் ஷாஃப்ட் அசம்பிள் ஆகி உள்ளது. இப்பொழுது அசம்பிள் செய்வது. அடுத்ததாக இதனுடைய மிட் பாயிண்ட்டையும் எவ்வளவு டிஸ்டன்ஸில் அசம்பிள் ஆகியுள்ளது என்பதை ஏற்கனவே நாம் காட்டியுள்ளோம். இருந்தாலும் திரும்பவும் காட்டுவது. இதுதான் பிசிபி சர்க்கிளோட ரேடியஸ். ஓகே, இதோட டயாமீட்டர். ஓகே, orientation இதில், but it is a diameter. Okay, this one also diameter. This one also diameter. இதுவும் diameter சேர்ந்தது. இதுவும் diametrically 200 mm. Okay, so it's all fine in this video. சரிங்களா? அனைத்து டைமென்ஷனும் கொடுத்தாக்கிவிட்டது. நாம் இந்த வியூவில் கட் செக்ஷனாக காமிக்க வேண்டும் என்றால் செக்ஷனல் வியூ 2D dimension, 2 dimensionally you can select this, apply. Now we can see the
cut section of the part. Okay. Okay. Total area. Okay. Now table ஐ insert செய்ய வேண்டும். Table இந்த part ஆனது assembly ஆகலால் bill of material கொடுக்கலாம். Bill of material. இந்த bill of material notes எதுவும் இல்லாததால் செப்பரேட்டாக இல்லாததால் நாம் delete செய்துவிடலாம். அடுத்ததாக இந்த bill of material ஐ அழகாக legible-ஆக அரேஞ்ச் செய்து கொள்ளலாம். ஐட்டம் நம்பர், பார்ட் நம்பர், குவான்டிட்டி, டிஸ்கிரிப்ஷன் என டேபிள் கிரியேட் ஆகிவிட்டது. ஒரு நோட், இம்பார்ட்டன்ட் நோட், அனப்டோடில் நோட்டை செலக்ட் செய்து ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm என்று கொடுப்பது முக்கியம். ஆர் இன் mm. ஓகே, இதை கொஞ்சம் சைஸை பெரிதாக்கிவிட்டு வேற ஒரு ஃபாண்டை செலக்ட் செய்தால் லெஜிபிலிட்டி நன்றாக இருக்கும். அது மாதிரியாக பிளேஸ்மெண்ட்டையும் ப்ராப்பராக வைத்தால் லெஜிபிலிட்டி ஆஃப் த டிராயிங் நன்றாக இருக்கும். அதன் பிறகு அனதர் நோட்டை நாம் நமது காலேஜ் நேமுக்காக பயன்படுத்தலாம். தனபான் DN Polytechnic College. இதையும் ஃபாண்டை சேஞ்ச் செய்து அழகுபடுத்திக் கொள்ளலாம். இந்த அசம்பிளியோட பேரையும் டாப்பில் கொடுத்தால் "2D flanged coupling assembly drawing." ஓகே, அசம்பிளி டிராயிங். இப்போது செலக்ட் செய்துவிட்டு வேறொரு ஃபாண்டை கொடுத்தால் லுக் நன்றாக இருக்கும். இதன் பிறகு இந்த டிராயிங்கை ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் செய்வதற்காக இந்த டிராயிங்கை ஃபுல்லி கொஞ்சம் விசுவலி அண்டர்ஸ்டாண்ட் செய்வதற்காக நாம் இந்த ஃபாண்ட் சைஸ்களை கொஞ்சம் பெரிதாக மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இதை மாற்றிக்கொள்வோம். இப்பொழுது லெஜிபிலிட்டி நன்றாக இருக்கும். இதை கொஞ்சம் டிராயிங் ரீடபிளாக மாற்றுவதற்காக ஏரோ கிளிக் செய்து கொள்வோம். ஓகே, இப்பொழுது நன்றாக இருக்கிறது. பில் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்தாகிவிட்டது, அனைத்தும் கொடுத்தாயிற்று. அடுத்து லேஅவுட்டுக்குள் சென்று ஜெனரல் வியூ கிளிக் செய்து இந்த இடத்தில் ஒரு ஐசோமெட்ரிக் வியூவை கிரியேட் பண்ணுவோம். ஸ்கேலை இப்பொழுது நாம் என்ன உருவாக்கியிருக்கோம் என்பதை 3Dயில் விசுவலைஸ் செய்து கொள்ளலாம். ஓகே, இத்துடன் 2D டிராயிங் எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக்கொண்டோம். நன்றி.